குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. நம்ம கற்ற வித்தையிலிருந்து அந்த பாணியை மாற்றி வேற ஒரு இடத்துல போய் நின்று பாடுற போது நீங்க கச்சேரிகள்ல என்ன விதமான சவால்களை சந்திச்சீங்க? பிருந்தாம்மா என்னுடைய வாழ்க்கையில எனக்கு கச்சேரி பாடிட்டு முடிச்சுட்டு வெளியில வரேன். ஆர்கனைசர் என்னை பார்த்து நீங்க எப்படி இந்த பாட்டை எடுத்து இங்க பாடலாம், அது எப்படி போகும்னா அதை தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட ஸ்ரீ விக்னராஜம் பஜே. செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு டப்பால தயிர் சாதம். அவர் அம்மா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாரு. நீங்க பாடுறேன், உங்க கச்சேரிக்கு நான் ஒரு கச்சேரி விடாம நான் வரேன். இந்த ஆடியன்ஸ் ஜாஸ்தி ஆகவே இல்லையே, நீங்களும் 4 வருஷமா பாடிட்டு இருக்கீங்களே, எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது, கால் கையெல்லாம் வெறச்சு போய் அப்படியே. எப்படி இந்த மனுஷன் அப்படி என்கிட்ட சொன்னார், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், பாட்டே நிறுத்திடலாமா? வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். இன்னைக்கு நாம இந்த விகடன் நேயர்களுக்காக பிரத்யேகமாக ஒரு சிறப்பு விருந்தினரை பேட்டி காண போறோம். எல்லோருடைய நேசத்துக்கும் உரியவர், ரொம்ப எளிமையானவர். ஒரு கச்சேரி முடிஞ்ச உடனே ஒரு 100 பேர் போய் கூட்டமாக நின்று பேசணும்னு ஆசைப்பட்டாலும் ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேசிட்டு அதை ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆனாலும் அதுக்கப்புறம் ரொம்ப மகிழ்ச்சியா ஐயோ நிற்கிறோமே அப்படின்னு இல்லாமல் எவ்வளோ பேரா அப்படின்ற அந்த சந்தோஷத்தோட அந்த கச்சேரி முடிஞ்ச உடனே கிளம்ப போகிற ஒரு கலைஞரை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். அவர்கள் வேறு யாரும் அல்ல, நம்முடைய நெஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீமதி பத்மஸ்ரீ அருணா சாய்ராம் அவர்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அம்மா வணக்கம். வணக்கம். ஆனந்த விகடன் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எப்படி இருக்கு இந்த இன்டர்வியூவில் நீங்கள் உட்காந்துருக்கிறது, என்ன நினைக்கிறீங்க இந்த நிமிஷத்தில்? அதாவது கச்சேரி பாடிடலாம் 3 மணி நேரம், ஆனால் இந்த மாதிரி பேசுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பழக்கப்படாத ஒரு விஷயங்கிறதுனால, அதுவும் நேயர்களுக்கு அவங்களுடைய அறிவு ஜீவி ஐயா இருக்கிறவங்களுக்கு நம்ம சரியா பேசணுமேங்கிற ஒரு பொறுப்பு உணர்ச்சி வேற இருக்கு. அதனால நான் சரியா பேசணுங்கிற ஒரு நர்வஸ்லயே இருக்கேன். ஒரு தடவை சோ சார்கிட்ட என்னை எழுத சொல்லும் போது ஐயோ எனக்கு எழுத வராது சார் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நல்லா பேசுகிறவங்களுக்கு நல்லா எழுத வரும்னார். அந்த மாதிரி நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன், நல்லா பாடுறவங்களுக்கு ரொம்ப நல்லா பேசவும் வரும். உங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க பேசிட வேண்டியதுதான். ஜெயா டிவியில் மார்கழி மகோத்சவ் நிகழ்ச்சிகள் நடக்கிற போது உங்க பாட்டு கச்சேரிகளுக்கு இருந்த ரசிகர்கள் ஒரு பெருங்கூட்டம் இருந்தது. ஆனா அந்த கடைசியில கேட்க போற 3 கேள்விகளுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க அப்படின்றதுக்கு பிரத்யேகமா ஒரு கூட்டம் இருந்தது. அந்த மாதிரி அந்த கேள்விகளை நீங்க எதிர்கொண்டது எப்படி? நம்மளுக்கு நேரம் ரொம்ப இருக்காது, ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் அவ்வளவுதான் டைம் இருக்கும். அவங்க சடனா அப்படி ஆடியன்ஸ்க்கு எதிர்க்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன சொல்றதுன்னே புரியாது. ஆனா அந்த நேரத்துல தான் அம்பாளை வேண்டிட்டு ஒரு எனக்கு நல்ல பதிலை கொடுமா அப்படின்னு வேண்டிட்டு ஒரு பதிலை சொல்லிட வேண்டியது. அந்த மாதிரி ரொம்ப எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த தருணம். அவங்க அப்படி கேட்கும்போது என்ன கேள்வி கேட்க போகிறாங்கன்னே தெரியாது. சம்டைம்ஸ் ரொம்ப இடைஞ்சலான கேள்விகள்லாம் கூட வந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது கேள்விகள் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு கேள்வி எனக்கு ஞாபகத்தில் வருது. எப்படின்னா அவங்க இந்த மாதிரி நீங்கள் சங்கீதம் பயின்றது பிருந்தாம்மா பாணி, ஆனால் நீங்கள் இப்போ பாடுறது வேற ஒரு பாணியில் பாடுறீங்க, அது உங்களுக்கு அது நீங்கள் அதுக்கு முரண்பட்டு ஒரு ஸ்டைலை நீங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கீங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலையா? குருவுடைய சிச்சையிலேருந்து நீங்க வெளியே போய் வேற ஒன்ன பண்ணிட்டு இருக்கீங்களா, எப்படி சரியா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கன்ஃபரன்ட் பண்றாங்க பப்ளிக்ல. அப்படி ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணேன். அப்புறம் ஆடியன்ஸை கேட்டேன், இப்போ நீங்கள் எல்லாருமே இருக்கேள் ஆடியன்ஸில், நீங்கள் எல்லாரும் படித்த படிப்பு தான் வேலை செய்கிறீங்களா? இப்போது ஒருத்தங்க கம்ப்யூட்டர் இன்ஜினியர் படிச்சிருப்பாங்க, வேற ஒரு இன்ஜினியரிங் கம்பெனியில் இது இருப்பாங்க, அல்லது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு போயிருப்பாங்க. இன்னொருத்தங்க டீச்சர் ஆகிறதுக்கு படிச்சுட்டு அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் ஆகிருப்பாங்க. இன்னொருத்தங்க வேறு ஏதாவது பெரிய லீடராக இருப்பாங்க. நீங்கள் யாராவது எல்லாருமே படித்ததையே தான் செஞ்சிட்ருக்கீங்களான்னு கேட்டேன்.
யார் இல்லையோ நீங்க கை தூக்கலாம் அப்படின்னு அநேகமா எல்லாருமே கையை தூக்கினாங்க. அதே மாதிரி தான் நானும். ஏன்னா நம்ம வந்து ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள நம்ம நுழைஞ்சு அதுல டிகிரி வாங்குறது ஒரு பக்கம், நம்ம புதுசா ஒண்ணு செஞ்சு ஒரு புதிய பல்கலைக்கழகத்துக்கு வித்திடுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை தான் இறை அருளால நான் செஞ்சிருக்கேன் போல இருக்கு அப்படின்ட்டு சொல்லி அந்த பதில முடிச்சுட்டேன். அந்த அந்த ஆன்சருக்கு என்ன ரியாக்ஷன் இருந்தது பப்ளிக்ல? ரொம்ப ஆமோதிச்சாங்க. ரொம்ப தேவர் வெரி ஹாப்பி. ரொம்ப அழகான பதில் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை கேட்கும்போது. இந்த மாதிரி ஒரு பரீட்சார்த்தம் நம்ம கற்ற வித்தையிலிருந்து அந்த பாணியை மாற்றி வேற ஒரு இடத்துல போய் நின்று பாடுற போது நீங்க கச்சேரிகள்ல என்ன விதமான சவால்களை சந்திச்சிங்க? இப்போ ஒரு கேள்வி உங்ககிட்ட வந்து ஒரு கச்சேரிக்கு நடுவில் வர்ற ஒரு கேள்வியை கேட்குற போதே இவ்வளோ டஃப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ணீங்க. அப்போ ஒரு பர்ஃபார்மன்ஸ், பேக்டு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, ஆஹா இவங்க வந்து பிருந்தாமாவுடைய டிசைப்பிள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட வருவாங்க. அந்த எதிர்பார்ப்பு ஒரு பக்கம் வச்சுக்கிட்டு அதெல்லாம் இருக்கட்டும், நான் இப்படி ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் அந்த கச்சேரியை பாணி மாற்றி பாடின போது நீங்கள் என்ன விதமாக அந்த ஆடியன்ஸை எதிர்கொண்டீங்க? அப்போ எப்படி இருந்தது ஃபஸ்ட்டு உங்களுக்கு? நீங்கள் அதை கடந்து வந்த பாதையை கேட்குறேன். நான் நினைக்கிறேன், நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒன்று செய்யும்போது முதல்ல நம்மளுக்கு அதில் ஒரு நம்பிக்கை இருக்கணும். நம்ம செய்யறது நம்மளுக்கு சரிதான் அப்படிங்கிற ஒரு ஃபுல் கன்விக்ஷனோட நம்ம அதில் இறங்கணும். எனக்கு எப்படின்னாக்கா, பிருந்தாமா என்னுடைய வாழ்க்கையில் வந்து எனக்கு குருவாக அமைஞ்சது எனக்கு 10வது வயசு. அதுலேருந்து அவங்களுடைய பாணியில் எனக்கு சிக்ஷை. ஆனால் அதுக்கு முன்னாடி அப் டு த ஏஜ் ஆஃப் 10, ஃப்ரம் மை ஏஜ் ஆஃப் 3, எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு நங்கூரம் போட்டாப்புல ஒரு ராஜலட்சுமி சேத்துராமன் அவ வந்து ஆலத்தூர் வெங்கடேசையருடைய டிசைப்பிள் திருச்சியில. ஸோ அவங்க வந்து அந்த ஆலத்தூர் பாணி அதில் எப்படி ஒரு அப்படியே ஆங்கர் பண்ணின மாதிரி ஒரு பாடணும். ஒரு வர்ணம் எடுத்துட்டா 6 காலம் பாடணும், 6 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் பாடணும். நீங்க மல்லாரி பாடுற மாதிரி அந்த மாதிரி பாடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி அதை ஒரு பெரிய ராஜ பாட்டை ஒன்று போட்டு கொடுத்துருந்தாங்க அம்மா. அதை தவிர அம்மாவுக்கு வந்து பஜனை, பக்தி பாடல்கள், பஜனை பாடல்கள், அப்புறம் இந்த பக்தியான ஒரு கண்டென்ட், அது அப்புறம் பக்த விஜயம். ஆக்சுவலி இந்த ஸ்ரீமத் மகா பக்த விஜயம் அப்படிங்கிற 2 பெரிய நூல்கள் உண்டு தமிழில். அது என்னை படிக்க சொல்லி வாரம் என்னை கதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அது ஒரு பேக்ரவுண்ட் எனக்கு ஏற்கனவே இருந்தது. அதற்கு பிறகுதான் பிருந்தாமாவினுடைய பெரிய ஒரு அமேசிங் மியூசிக் எனக்கு கிடைச்சிது. அப்போது பிற்பாடு நான் வந்து பாடின போது ஐ தாட் I should blend the 2 influences, 2 major influences in my life. There were other, but இது 2 ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஸோ அப்படித்தான் இந்த ஒரு வார்ப்புக்கு நான் வந்தேன். அந்த ஒரு கன்விக்ஷன் எனக்கு இருந்தது. பட் ரொம்ப கிரிட்டிசிசம் இருந்தது. அவங்க வந்து நான் ரொம்ப தப்பாக ஒரு காரியம் செய்கிற மாதிரி எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. நான் ஒரு கச்சேரி பாடிட்டு முடிச்சுட்டு வெளியில் வரேன். அந்த ஆர்கனைசர் என்னை பார்த்து, நீங்கள் எப்படி இந்த பாட்டை வந்து எடுத்து இங்கே பாடலாம், ஒரு பர்டிகுலர் காம்போசிஷன் எடுத்து நீங்கள் இதை ஃபஸ்ட் சாங்காக எப்படி பாடலாம், இதெல்லாம் வந்து தப்பு, கச்சேரி மரபுலேயே ஒத்து வராத ஒரு விஷயம். என்ன பாட்டு நீங்க அப்படி பாடுனீங்க? ஸ்ரீ விக்னராஜம் பஜே அப்படின்னு ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய மல்லாரி மாதிரியான ஒரு காம்போசிஷன் அது. என்ன அப்போ அதை வந்து அது எப்படி போகும்னா, அதை தக்க கிட்ட அந்த சுவாமி கோவில் புறப்பாடு எப்படி அந்த ஒரு வேகத்தோட சுரேந்திர மகனி அப்படி ஸ்ரீ விக்னராஜம் பஜே, ஸ்ரீ விக்னராஜம் பஜே அப்படி வந்து அப்படியே ரொம்ப அமக்கலமா இருக்கும் அந்த பாட்டல். அப்போ அது ஃபர்ஸ்ட் சாங்கா பாடினா ஆடியன்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு சுவாமி புறப்பாடு மாதிரி ஒரு ஃபீலிங் வருமேங்கிறதுல தான் நான் பாடினேன். விநாயகரை பத்தி வேற பாடுறீங்க. விநாயகரை பத்தி. ஸோ நான் பாடினது ஒன்றும் பாடக்கூடாத ஒரு விஷயமெல்லாம் இல்லை. பட் அது ஒரு பர்டிகுலர் ஃப்ரேம் ஒர்க்குள்ள அப்போ நாங்க சொல்ற வர்ணம்ன்றதான் முதல்ல இருக்கணும் போது வர்ணம்ன்ற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வராம இது ஆயிடுது. ஸோ அப்படி வந்து அதை கிரிட்டிசைஸ் பண்ணதெல்லாம் உண்டு. பட் நல்ல வேளை நான் வந்து அதை கிரிட்டிசிசம் நிறையா வர பல விஷயங்கள்ல என்னை திருத்திக்கணும். ஐ கரெக்டட் மை செல்ஃப் ஆன் மெனி இன்ஸ்டன்சஸ். ஆன் திஸ் இன்ஸ்டன்ஸ் ஐ வாஸ் ஷுவர்,
இது நம்ம பண்றது தப்பு இல்லைங்கிறது. அதனால தைரியமா ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய நிறைய காம்போசிஷன்ஸ் நான் பாடினேன். இன்னைக்கு அஃப்கோர்ஸ் நீங்க ஸ்ரீ விக்னராஜம் பஜே ஹஸ் பிகம் லைக் அன் ஆந்தம். ஸ்ரீ விக்னராஜம் பஜே. இப்போ இன்னைக்கு இதை பாடாதவா கிடையாது, அதுக்கு ஆடாதவா கிடையாது, அப்படி ஆயிடுத்து இன்னைக்கு. பட் நான் சொல்றது இயர்ஸ் பேக், மோர் தென் 25 years பேக், 2001-2 பீரியட்ல. ஈவன் பிஃபோர் தட் 1990s. சரி அதான். சரி, கிரிட்டிசிசம்ஸ் வந்தபோது நான் சிலதுல கன்விக்ஷனோட இருந்தேன், இல்லை நான் பண்றது தான் சரி அப்படின்னு. எப்பயுமே மாத்திக்கணுன்ற போது மனிதர்களோட இயல்பு, இந்த இடத்துல நம்மளை தப்புன்னு சொல்லிட்டா நமக்கு கூட அது புரியும் ஒரு இடத்துல. ஆனால் அதை மாத்திக்கணும்னு போது அது ஒரு விதமான ஒரு டிஃபீட்டிஸ்ட் ஆட்டிடியூட ஒரு மனசுக்குள்ள, நம்ம இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டோன்ற ஒரு எண்ணத்தை வந்து அந்த அந்த கசப்பான ஃபீலிங்கோட தான் அதை நம்ம கடப்போம் இல்லை மாறுவோம். அந்த மாதிரி தருணங்களை நீங்க எப்படி கையாண்டீங்க? அந்த மாதிரி நீங்க மாறின விஷயம் எது? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேள்வி கேட்குறேன் நீங்க. ஒரு முறை நான் வந்து, அதாவது பம்பாயில் இருக்கேன், நான் பிறந்து வளர்ந்துருது அதான் பூர்வீகம் திருச்சி, அப்பாவுக்கு தஞ்சாவூர், அம்மாவுக்கு திருச்சி. ஆனால் பிறந்து வளர்ந்தது வந்து பம்பாய். தஞ்சாவூர்ல எங்க நீங்க? தஞ்சாவூர்ல இன்ஃபேக்ட் தஞ்சாவூர் ஜில்லான்னு சொல்லணும். ஆக்சுவலி பார்க்க போனேன்னா திருவாரூர் பக்கத்துல சூரனூர் கிராமம், அங்கதான் அப்பா. திருவாரூர் நீங்க? திருவாரூர் என்ன. ஸோ இந்த பட் பாம்பேல பறந்து வளர்ந்து, பட் சங்கீத வாசனை, அப்புறம் வருஷம் இங்கே தாத்தா பாட்டியை பார்க்க வர்றது, அப்படி எல்லாம் இருந்ததுனால அந்த நம்மளுடைய பண்பாடு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருந்தது ரொம்ப. அண்ட் அம்மா வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, வெரி ட்ரெடிஷ்னல் அண்ட் அட் த சேம் டைம் ஓப்பன் மைண்டட், அந்த மாதிரி ஒரு அப்ரிங்கிங். நான் இந்த கச்சேரி பிருந்தா அம்மாவோட சிக்ஷை வேற. ஸோ நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் கச்சேரிகள். பம்பாயிலேருந்து வரேன், வந்து ஒரு செகண்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறி ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு டப்பாவில் தயிர் சாதம் பிசைஞ்சு எடுத்துட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த நடுவில் இறங்கி அந்த ஒரு சாமான் வாங்க போக கூட நம்மளால முடியாது. ஏறி படிச்சுட்டேன்னா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வருவேன், கச்சேரி பாடுவேன், திரும்பி போவேன். இப்படி நான் வருஷத்தில் 2-3 தடவை வந்து போயிட்டு இருக்கேன். ஏன்னா அங்கே வந்து சின்ன 2 குழந்தைகள், ஃபேமிலி, மாமனார் மாமியார் எல்லாரும் இருக்கா. இதை கவனிச்சுண்டு நடுவில் ஏதோ முடிஞ்சது பாடின்னு இருக்கேன்னா இப்படி சில வருஷங்கள் போச்சு. ஏதோ இந்த மயிலாப்பூரில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் ஆஃப் பீப்புள், மேபி 50 பேருக்கு அருணா சாய்ராம்னு ஒரு லேடி பாடுறான்னு தெரியும். அந்த அளவு தான் ரெக்கக்னிஷன் அந்த பீரியடில். நானும் செலிக்காமல் 2-3 தடவை வந்து பாடிட்டு தான் போயின்னு இருக்கேன். பட் இன்னும் அந்த ஆடியன்ஸினுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு அளவுக்கு மேலே அதில் பில்ட் ஆகலை. அதே 50-60 பேர் வரா, அதே முகங்கள் தான் தெரியுது திருப்பி திருப்பி, அந்த அதே ஒரு ரிப்பீட் தான், க்ரோ ஆக மாட்டேங்கிறது ஆடியன்ஸு. ஸோ மனசுக்குள்ள அது ஒரு கொமைச்சல் நம்மளுக்கு இருக்குமே, அதோடு தான் இருக்கேன்னா, இருந்தாலும் நம்மளுக்கு இதை செய்யணும் அப்படிங்கிறதுல ஒரு தீவிரமாக இருந்ததுனால வந்தது. ஒரு நாளைக்கு ஒரு கேசட் ஷாப்புக்குள்ளே நுழைஞ்சேன். எங்கன்னா இந்த நம்ம லெஸ்டர்ச் ரோடு இருக்குல்ல, அங்கே வந்து ஆர்வி மெடிக்கல்ஸ்னு ஒரு ஸ்டோர் உண்டு, அது பக்கத்தில் உள்ளே போனால் ஒரு ஷாப், அதுக்குள்ளே நுழைஞ்சு கேசட். சரி, நம்மளுக்கு கேசட்டு புது பாட்டு கற்றுக்கணும், நம்ம ஏதாவது சங்கீதம் கேட்கணும்னா அந்த காலத்தில் கேசட் தானே வாங்க போனேன். ஒரு சேல்ஸ்மேன் அங்கே வித்துட்டு இருந்தார், ஒரு 6 கேசட்ஸ் வாங்கினேன். அப்புறம் பில்லை போட்டுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் கோயிங் டு டேக் தட் பார்சல் அண்ட் மூவ். அண்ட் அவர் வந்து, அம்மா ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னார். சொல்லுங்க. இல்லை நீங்கள் உட்காருங்கோ. அந்த கடைக்காரர்? ஆமாம், அந்த சேல்ஸ் பண்ணுறாரு அவர். நீங்கள் உட்காருங்கோங்க அப்படின்னாரு. என்னடா அது ரொம்ப பீடிகையெல்லாம் போடுறாருன்னு உட்காந்தேன். அப்புறம் அவர் வந்து, பாருங்கம்மா, நீங்கள் வரேன், நீங்கள் பாடுறேன், உங்கள் கச்சேரிக்கு நான் ஒரு கச்சேரி விடாமல் நான் வரேன், வந்துட்டுருக்கேன். நான் உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியும். நீங்கள் பாடின்னு இருக்கேன், நீங்கள் பம்பாயிலேருந்து இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பாடிட்டு போகிறேலே, இந்த ஆடியன்ஸு ஜாஸ்தி ஆகவே இல்லையே, நீங்களும் 4 வருஷமா பாடின்னு இருக்கீங்களே, இது ஏன்னு நீங்கள் ஏதாவது யோஜனை பண்ணீங்களான்னு கேட்டார் என்ன. அவ்வளோதான், எனக்கு உடம்பெல்லாம் நடுங்கிறது, கால் கையெல்லாம் வெறைச்சு போய் அப்படியே, இது என்னடா இது, இப்படி ஒரு கேள்வி இந்த மனுஷன் கேட்டுட்டானேன்னு அப்படியே கண்ணுலேருந்து அப்படியே ஜலம் கொட்ட போகிறது என்ன. அப்போ அவர் வந்து,
இல்லை நான் அது நன்னா தான் இருக்கும், பட் ஒன்றும் ஆக மாட்டேங்கிறது அப்படின்னு. நீங்கள் கொஞ்சம் யோஜனை பண்ணுங்க, எவ்வளோ உங்களுக்கு டேலண்ட் இருக்கு. அந்த ஆடியன்ஸை நீங்கள் எப்படி கம்யூனிகேட் பண்ணி இழுக்கணுங்கிறத பற்றி நீங்கள் ஏதாவது யோஜனை பண்ணீங்களா? நீங்கள் உங்கள் குரு சொல்லி கொடுத்ததை அப்படியே நீங்கள் பாடிட்டு இருக்கேன், ஒரு கிளிப்பிள்ளை வந்து ஒப்பிக்கிற மாதிரி. அப்படி பண்ணினா போராதுமா. நாங்கள் எல்லாரும் காத்துட்டு இருக்கோம், ஏன்னா இது நல்ல சங்கீதம் எங்களுக்கு தெரியறது. ஆனா அதுக்கு மேல உங்களுடைய ஏதோ ஒண்ணு அதுக்குள்ள வரணும், உங்களுடைய இன்னர் வாய்ஸ் அதுல கேட்கணும் அப்படின்னு நாங்க எதிர்பார்த்துன்னு வரோம். ஆனா அது கிடைக்கிறது இல்லை, அதே ஒரே மாதிரி பாடிட்டு இருக்கேன் நீங்க. ஸோ நீங்க இதை பத்தி யோஜனை பண்ணுங்கோ அப்படின்ட்டார். சரிப்பா நான் யோஜனை பண்றேன்னு வெளியில வந்தவதான். அதுக்கப்புறம் அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 2 months ஆச்சு எனக்கு. எப்படி இந்த மனுஷன் அப்படி என்கிட்ட சொன்னார், இதுக்கு நான் என்ன பண்ண முடியும், பாட்டே நிறுத்திடலாமா, நம்ம இது பாட்டுக்கெல்லாம் நம்மளுக்கு வி ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் அட்ராக்டிங் அன் ஆடியன்ஸா அப்படின்னு இந்த ப்ராசஸ் தாண்டி அதுக்கப்புறம் திரும்பி வந்து அதுக்கப்புறம் ஒரு நிறைய மீட் பண்றேன், நிறைய மீட் பண்ற விடல வரனா. I called him back after 2 months. I said, நீங்க அன்னைக்கு என்கிட்ட பேசிட்டீங்க, இப்போ இதுக்கு இந்த சொல்யூஷனுக்கு உங்களால ஏதாவது சொல்ல முடியுமான்னு கேட்டேன். அப்போ நீங்க இது இப்படி கேட்கணும்னு தானே நான் ஆவலோட இருக்கேன். என்ன சொல்ல போறேன்? இல்ல, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், நானும் அவரும் தான் ஜோடியா உங்க கச்சேரிக்கு வரோம், பல கச்சேரிக்கு எடுக்க போறோம். நாங்க ஒரு கச்சேரி கூட விடுறது இல்லை, எங்களோட ஹாபியே வேலையை பண்ண வேண்டியது, ஈவினிங் கச்சேரி போக வேண்டியது, அதான். ஸோ நாங்க நிறைய யோசிச்சு வச்சிருக்கோம் எப்படிலாம் நீங்க பாடலாம் அப்படின்னு. பட் நீங்க இந்த கேள்வியை என்ன கேட்கணும் தான் வெயிட் பண்ணிட்டு, நெக்ஸ்ட் டைம் நீங்க வரும்போது சொல்லுங்க, நான் என் ஃப்ரெண்டை கொண்டு இன்ட்ரடியூஸ் பண்றேன்னார். ஸோ இந்த கதை இப்படி தொடர்ந்துட்டே போச்சு. கடைசியில் இட்ஸ் ஸோ ஹேப்பன்ட், அவருடைய ஃப்ரெண்டு வந்து பிகேம் ஒன் ஆஃப் மை வெரி க்ளோஸ், நாட் ஓன்லி ஃபார் மீ, எங்களோட ஃபேமிலிக்கே ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் மியூசிக்கல் அட்வைசர், கவுன்சிலர், ஒப்பீனியன் கிவர், அந்த மாதிரி ஆயிட்டார் அவர். இவர் பேர் சாரதி, என்ன கேள்வி கேட்டவர் பேர் சாரதி, அந்த கேசட் சேல்ஸ்மேன் அப்போ பண்ணிட்டு இருந்தார். அவருடைய ஃப்ரெண்டு பேர் பாலு. ஸோ அவர் பாலு சார் தான் வந்து ரொம்ப, அப்புறம் நாங்கள் வி யூஸ் டு மீட் அண்ட் அதுக்கப்புறம் ஒரு 1.5 வருஷம் ஆச்சு. அதாவது என்னென்னப்பா இதே பிருந்தாமா சங்கீதத்தையே, பட் நம்ம வந்து இப்போ ரொம்ப ஒப்ஸ்கியூரா ஒரு கிருதி பாடுறதை விட இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் ரெக்கக்னைஸ் பண்ற மாதிரி என்ன பண்ணலாம். அப்புறம் மும்மூர்த்திகளோடது தியாகராஜர், தீக்ஷிதர், ஷியாமா சாஸ்திரி, அது பாடும்போது ஒரு 4வது பாட்டு, 3வது பாட்டு ஒரு தமிழ் பாட்டு, ஒரு கோபாலகிருஷ்ண பாரதி, ஒரு பாபநாசம் சிவன், அந்த மாதிரி பாடும்போது ஆடியன்ஸ் வந்து இந்த மற்றதெல்லாம் கேட்க ரெடி ஆயிடுவான். ஒரு பாட்டு நீங்க அதுக்கு அவளுக்கு தெரிஞ்சது எதையாவது நீங்க பாடணும். இப்ப காண வேண்டாமோ இரு கண் இருக்கும் போதே விண்ணுயர் கோபுரம் காண வேண்டாமோ அப்படின்னாலே ஆஹா அப்படின்னு வந்துடும். ஏன்னா அந்த தில்லை, அந்த சிவன், அந்த நடராஜர், அந்த இமேஜ் எல்லாம் வருது. அதுக்கப்புறம் நீங்க சம்ஸ்கிருதத்துல ஒண்ணு பாடுங்கோ, புரியறதோ புரியலையோ கேட்பா. அப்புறம் தெலுங்குல நீங்க தியாகராஜ கிருதி பாடுங்கோ, அவளுக்கு அது ஏற்கனவே பழக்கம், அல்லது இது ஷீரசாகரா இதா பாடலாம். பட் ஒரு நம்ம தாய் பாஷைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். அதை நம்ம இதை தான் பாடணும், அதை தான் பாடக்கூடாதுங்கிறது இல்லாம தாய் பாஷையிலையும் பாடி, தெலுங்குலையும் பாடி, சம்ஸ்கிருதத்திலையும் பாடி, அப்படி கொடுக்கும்போது அந்த ஒரு இலையில வந்து சாப்பாடு பரிமாறினா மாதிரி ஆயிடும். முதல்ல பாயசம், அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பச்சடி, அப்புறம் ஒரு பருப்பூசிலி, அதுக்கப்புறம் ஒரு அவியல், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு, அப்புறம் அந்த மாதிரி பரிமாறுறோம்ல, அது இருந்தால் தானே இலை போட்ட சாப்பாடுன்னு. ஒரே ஐட்டம் ஒரு சாம்பார் சாதத்தையே நம்ம கொடுத்துட்டு இருந்தானா அது இலை போட்ட சாப்பாடு ஆகுமா? அந்த மாதிரி இதே மாதிரி நம்ம பண்ண ஒரு கச்சேரி ஆகுமா? அது 3 மணி நேரம். இதெல்லாம் எனக்கு இட்ஸ் காமன் சென்ஸ், பட் இட் இஸ் ஸோ அன்காமன். காமன் சென்ஸ் இஸ் வெரி அன்காமன்ங்கிறது இது பாடம். அதுலேருந்து அது ஆரம்பிச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் எப்படின்னா, பிருந்தாமா பாணியில் இருக்கிற சாங்ஸை வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுப்பேன். இப்போ ஒரு ரங்கபுர விஹாரா அப்படின்னா அது ஸ்லோ, இப்படி இழுத்து பாடணும். அது சௌக்கமா பாடணும், அதுக்கு ரொம்ப தம் கட்டி பாடணும். அதை ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி வச்சுப்பேன். அதை முதல்ல இது பண்ண மாட்டேன். முதல்ல எல்லாம் இந்த சின்ன சின்ன பாட்டு புதுசு புதுசு நிறைய கத்துண்டு, இந்த காண வேண்டாமோ அந்த மாதிரி பாட்டுக்கள்லாம் கிளாசிக்ஸ், தண்டபாணி தேசிகர் பாடின பாட்டுது, அதெல்லாம் பாடிட்டு அப்படி ஒரு 4-5 பாட்டாகி ஆடியன்ஸை இப்படி உட்காண்டிருந்தவா இப்படி ரிலாக்ஸ் ஆயிடணும். அதுக்கப்புறம் அந்த ரங்கபுர விஹாராவை நம்ம எடுத்து பாடும்போது அந்த விருத்தம்
பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கண் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே ஏனும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருடானே. ரங்கன்னு எடுக்கும்போது இது ஒரு பீடிகையும் போட்டு ஒரு பாசுரத்தையும் பாடி அந்த அம்மாவது ரங்கப்புர விகாரா பாடினாங்களே அப்படின்னா எல்லாரும் உள்ள வந்துருவா. அப்படியே இந்த மேக்னெட்ல இழுக்கிற மாதிரி. உங்க கச்சேரியில நான் பார்த்த ஒரு விஷயம், நானும் நிறைய கச்சேரிகள் உங்களுக்கு பார்த்துருக்கேன்றதுனாலையும் மற்ற கச்சேரிகளுக்கும் நிறைய போயிருக்கேன். ஒரு பீரியட்ல வந்து எப்படி உங்க சாரதி அண்ட் பாலு வந்து வேலை முடிஞ்ச உடனே கச்சேரிக்கு போறதே ஒரு வேலை வச்சுட்டாலும் அந்த மாதிரி ஒரு பீரியட் இருந்திருக்கு. நிறைய பார்த்திருக்கேன். உங்க கச்சேரியோட யூனிக்னஸ் நான் என்ன பார்த்தேன், எனக்கு முக்கியமான பாடல்களுக்கு முன்னாடி, அதாவது ரொம்ப ஹெவியா நீங்க ஒரு பீஸ் பாட போறீங்கன்றதுக்கு முன்னாடி, அதாவது குழந்தைங்களுக்கு ஒரு ஈஸி கொஸ்டின் கேட்டுட்டு ஒரு டஃப் கொஸ்டின் கேட்கிற மாதிரி நீங்க ஒரு கேட்சியா ஒரு ஒரு விருத்தத்தை எடுத்து முன்னாடி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க அந்த இதை பாட்டீங்க. இந்த எம்பலிஷ்மெண்ட்டை பத்தி எப்படி நீங்க யோசனை பண்ணீங்க? அதுக்கும் எல்லா பாடல்களுமே, ஏன்னா எல்லாருமே பாடின பாட்டு இருக்கு, ஒரு பர்டிகுலர் கீர்த்தனை எல்லாருக்குமே ரொம்ப ஃபெமிலியரா இருக்க கீர்த்தனையா இருக்கும். அதே கீர்த்தனையை தான் நம்ம பாட போறோம் போது இதுதானா அப்படின்ற ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு சரிடா இந்த கீர்த்தனை தான் பாட போறாங்க அப்படின்னு ஒரு லெத்தார்ஜி இருக்கும். அந்த லெத்தார்ஜியை மாத்திட்டு நீங்க ஒரு 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 விருத்தத்தை பாடி அந்த விருத்தத்துல இந்த கீர்த்தனையை செட் பண்ணி அப்படி எடுத்துட்டு போய் இது அதுல அப்படின்னு செட் பண்ணதுன்றது இருக்கு இல்லையா? அந்த விஷயத்த நீங்க எப்படி யோசனை பண்ணீங்க? எதுவுமே அதான் நான் சொல்றேனே, இதுல வந்து என்ன பாடம்னா, ஒரு ஆளால எதுவுமே வாழ்க்கையில சாதிக்க முடியாது. கூட வந்து சகபாடிகள் வரணும், டீம், நம்மளுக்கு டீம் வரணும். வீட்டுலயும் ஒரு டீம், அதாவது இப்ப நான் பாடுறேன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும், மாமியார் மாமனார் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு மியூசிக்கை பற்றி ஒன்றும் தெரியாட்டா கூட அம்மா நீ பாடுமா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருந்தால் தான் நம்மளால செய்ய முடியும். நம்மளால ஒண்டியாளால செய்ய முடியாது. அதே மாதிரி இந்த கட்டத்தில் நான் சொன்னேனே, பாலு சாரதி சார் வந்தா மாதிரி எனக்கு இன்னொரு குருஸ்தானத்தில் இருக்கிற ஒரு நபர் வந்தார். ராஜகோபால் சார்னு பேர் அவருக்கு. அவர் வந்து ஒரு ரொம்ப ஸ்காலர் அண்ட் அவருக்கு ரொம்ப நாட்டம் எதுவுமே அந்த படிச்சு. ஆமா, அவர் வந்து ரொம்ப பெரிய படிப்பு அண்ட் ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவல் பர்சன், பிலாசாபிக்கல் பர்சன். ஸோ அவரும் கேம் இன் எங்களோட டீம்ல வந்து சேர்ந்தார். எல்லாம் ஸ்பேர் டைம்ல தான். அப்ப ஒரு பாட்டு இப்போ ரங்கபுர விஹாரான்னா அவர் சம்டைம்ஸ் சார் வந்து ராமகிருஷ்ணா லைப்ரரிக்கு போய் அங்கேருந்து, அப்போல்லாம் இப்போ இன்டர்நெட் இவ்வளோ இதுவாக கிடையாது, ஒரு பாட்டு வேணும்னா அதை தேடி போனோம் நம்ம. அங்கே போய் ரெஃபர் பண்ணி புக் எடுத்துட்டு வந்து காமிப்பார் எனக்கு. இந்த மாதிரி இந்த பச்சை மாமலை போல் மேனி எல்லாருக்கும் தெரிஞ்ச பாசுரம் தான், ஆனால் அதனுடைய வேர்ட்ஸ் வந்து இதுக்கு சூட் ஆகும் அப்படின்னு அதை பொருத்தம் பார்த்து அந்த வார்த்தைகளை பார்த்து அந்த மாதிரி எடுத்து கொடுப்பார். அப்படி எடுத்து கொடுக்கும்போது அந்த ப்ரீலியூடு எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. குறையொன்றும் இல்லைக்கு முன்னாடி அது முழுக்க கோபால் சார் எடுத்து கொடுத்ததுதான். அந்த இது அந்த குறையொன்றும் இல்லைக்கு முன்னாடி நீங்க ஃபிட் பண்ண அந்த பாசுரத்தை, அது ரொம்ப ஒரு ஸ்டோரி. எப்படின்னா அதுல வந்து செடியாய வல்வினை ஒரு ஒரு 2 பாசுரங்கள் உண்டு. அதுல செடியாய வல்வினைகள் அப்படின்னு ஒரு ஆரம்பிச்சு ஒரு பாசுரம் உண்டு. அப்போ கோபால் சார் பாலு சார்லாம் பேசிட்டு இருக்கும்போது அவர் இதை சொல்லவே இவர் சொன்னார், இதுக்கு ஜோடியா ஏதாவது ஒன்று இருக்கும், இது தனியா இருக்காது, ஒரு 10 பாடல்ல ஒரு பாடலா இருக்கும், அந்த 10 பாடலையும் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபால் சார் அங்க லைப்ரரிக்கு போய் பார்த்துட்டு வந்தார். பார்த்தா ரொம்ப அழகா 10 பாடல் குலசேகர ஆழ்வார் போட்டிருக்கார் பெருமாளை பத்தி. ஸோ அதுல 2 பாசுரம் எடுத்தது. ஒன்று வந்து
ஆனாத செல்வத்து அரம்பையர் தற்சூழ வாணாளும் செல்வமும் மண்ணரசும் யான் வேண்டேன் தேனார் பூஞ்சோலை திருவேங்கடச் சுனையில் மீனாய் பிறக்கும் விதியுடையேன் ஆவேனே அப்படின்னு போட்டிருக்காரு. அதாவது அந்த திருமலையில அந்த டேங்க்ல அந்த தண்ணிக்குள்ள ஒரு மீனா நான் பிறந்துட்டா போறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே திருவேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கடந்து எங்கும். நின் கோயிலின் வாசல்னு நான் சேர்த்துட்டேன் அந்த வேர்டை திருப்பி. கோயில் வாசல் படியாய் கிடந்து நின் பவளவாய் காண்பேனே. அந்த படியாய் இருந்தேன்னா நான் உன்னை பார்ப்பேன். இத பாடி ரெடிக்டபிள். அப்புறம் எங்களுக்கு தோணின தீம்ல தான் தோணின ஐடியா என்னன்னா, மீனாய் பிறந்தாலும் சோ அது எப்படி மீனாய் பிறந்தாலும் படியாய் கிடந்தாலும். இது வந்து சம்மிங் அப். இந்த 2 பாசரத்தையும் பாடிட்டு சம்மிங் அப். மீனாய் பிறந்தாலும் படியாய் கிடந்தாலும் குறை ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் அப்படிங்கும் போது எவ்ரி டைம் நான் கேட்டிருக்கேன். இந்த ஆடியன்ஸ் வந்து அப்படின்பா. ஏன்னா அவளுக்கு அதுல அப்படியே வந்துடுறா. ஆஹா எப்படி போட்டிருக்காரு அவர். மீனா பிறந்தாலும் அந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷனுக்கு என்ன காரணம்னு நான் ஆடியன்ஸா ஒருத்தரா நான் என் மனசுல வச்சிருக்கேன். சொல்லுங்க, நீங்க என்ன ரியாக்ஷன் யோசிச்சு பாத்திருக்கீங்க? ஏன் அந்த ரியாக்ஷன் வந்தது? அப்ப அவங்க மனசுல ஆடியன்ஸ் மனசுல என்ன போச்சு? நீங்க தான் இந்த குறையொன்று முல்லை பாட்டு வந்து எம்எஸ் அம்மாவோட சிக்னேச்சர் சாங். அறியாத ஒண்ணுல எம்எஸ் அம்மாவோடைய சிக்னேச்சர் சாங்கை எடுத்து திருப்பி நம்ம பாடும்போது நீங்க என்னதான் ஆர்டர்ல பாடினாலும் ஆடியன்ஸ் மனசுல ஒரு குறை இருக்கும். இது அது மாதிரி இல்ல, அங்கதான் போய் நிக்கும். நிச்சயம் இல்லையா? இப்போ ஒரு கச்சேரி, இப்போ ஒரு சின்ன கான்சர்ட்ல வந்து எஸ்பிபியோட பாட்டு ஒண்ணு எவ்வளவு பாடினாலுமே அந்த எஸ்பிபி மிஸ்ஸிங் அப்படின்றத நம்ம ஃபீல் பண்ற மாதிரி எவ்வளவு பெரிய சிங்கரா இருந்தாலும் அது உங்களுக்குமே நேர்ந்திருக்கும். ஆனா நீங்க ரொம்ப பிரில்லியண்டா அதை எப்படி இட்டு நிரப்பினீங்கன்னு நான் நினைச்சேன்னாக்க, எம்எஸ் அம்மா மனசுல ரொம்ப பக்கத்துல இருந்தது திருமலை திருப்பதி. கரெக்ட். அங்கதான் அவங்களுக்கு சிலையும் வச்சாங்க. கரெக்ட். நீங்க என்ன பண்ணீங்க? நான் திருமலை திருப்பதியை மட்டும் வழிபடல, எம்எஸ் அம்மா பாட்டை மட்டும் வழிபடல, எம்எஸ் அம்மா வழிபட்ட அந்த திருமலை பாட்டை பாடி அவங்க பாடின அந்த குறை ஒன்றும் இல்லைய பாடுறேன்னு சொல்லும் பொழுது அது ரொம்ப செட்டா எடுத்து அந்த இடத்துல நீங்க 2 பெருமாளையும் காமிச்சிட்டீங்க, நீங்க வந்து எம்எஸ் அம்மாவையும் எல்லாருக்கும் காமிச்சிட்டீங்க. அந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட் இருந்துல்ல, அதுல இருந்த ஹியூமிலிட்டி தான் ஆடியன்ஸ்க்கு வந்து உங்களை அக்செப்ட் பண்ண வச்சதோ அப்படின்னு நான் ஒரு ஆடியன்ஸா பார்த்த போது நான் ஃபீல் பண்ண ஒரு விஷயம். நிச்சயமா நிச்சயமா நான் எப்போதுமே சொல்றது, அதாவது ஆடியன்ஸ் நம்ம ஒரு பாடும்போது ஆடியன்ஸ் பாடலையே தவிர நம்மளோட கூட அவங்க பாடிட்டே தான் வராங்க, மனசால பாடுறாங்க. அதாவது அதை ஒரு பொடி நம்ம பிடிக்கும்போது ஆஹா நான் கூட இதை இப்படி பாடுவேனே அப்படின்னு கூட ஹம்மிங்ல, சைலண்ட் ஹம்மிங்ல வராங்க. அவங்க அந்த வேர்ட்ஸ்லயும் அவங்க கூட கூட வர்றாங்க. இளையராஜாவுடைய ஒரு பாட்டுல ஒரு வரி வரும், உயிரில் உருகி பாடும் பொழுது எதுவும் பாட்டுதான், ஓசையின்றி பாடும் பொழுதும் அது பாட்டுதான். சோ நம்ம வந்து we have to for the first time அந்த திருப்பு முனை வந்த போது I understood I am not singing and they are not listening. அவங்க என்னோட பாடுறாங்க, என்னோட அந்த சாங் அப்படியே அந்த 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 பீஸ் ஆஃப் மியூசிக் அவங்க வாழறாங்க. அது புரிஞ்சுடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து வேற்றுமை வந்து குறைஞ்சு போயிடுறது. அப்போ நம்ம அவங்களோட ஒன்னாயிடுறோம், அவங்க நம்மளோட ஒன்னாயிடும். ஒரு நல்ல கச்சேரி என்பது பாடகனும் ரசிகனும் அத்வைத்த நிலைக்கு போறது அப்படின்றதுதான் நீங்க ஃபீல். அதுதான் அது நிச்சயமா ரொம்ப நம்ம ஒரு நாளைக்கு ஒரு 100 கச்சேரி பண்ணா ஒரு தடவை அந்த ஃபீல் ஒண்ணு வரதான் செய்யறது. ஏன்னா அந்த கலெக்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, இத்தனை பேர். அப்போ ஏதோ ஒரு இடத்துல அங்க இருக்கான் பாரு அப்படின்னு அது தோண வைக்கிறது. அது ஆனா 100 கச்சேரியில ஒரு வாட்டி தான் நடக்கும். ஆனா அதை தேடி நம்ம போயிட்டே இருப்போம் லைஃப்ல. ரொம்ப அழகா சொன்னீங்க. பாம்பேன்னு வேற நீங்க சொல்லிட்டதுனால
கிட்டத்தட்ட பாஷாவோட வாழ்க்கை மாதிரி இருக்கும் போல் இருக்கு உங்களுக்கு. இல்லை, பாம்பேல இருந்த பாஷா அப்புறம் சென்னைக்கு வந்த பாஷா, அந்த மாதிரி. உங்களோட சின்ன வயசை பற்றி சொல்லுங்களேன். இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு ஒரு சின்ன குட்டி ரசிகை ஒரு பொண்ணு உண்டு. எப்படி போச்சுமா இன்னைக்கு கச்சேரி, சினிமா சொல்லு அப்படின்னா, இன்னைக்கு பாஷா அப்படின்பா. அப்புறம் இன்னொரு கச்சேரி, இன்னைக்கு படையப்பா அப்படின்பா. அப்புறம் இன்னொரு நாளைக்கு 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.